கடவுளுடைய வார்த்தைகளோடும் கடவுளுடைய ஆசீர்வாதங்களோடும் இன்றைய நாளை தொடங்குவோம். சாலமோனின் ஞானம் அதிகாரம் 3 இறை வசனங்கள் 10 முதல் 19. ஆனால் இறைப்பற்றில்லாதவர்கள் தங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ப தண்டிக்கப்படுவார்கள். ஏனெனில் அவர்கள் நீதிமான்களை புறக்கணித்து ஆண்டவரை எதிர்த்தார்கள். ஞானத்தையும் நற்பயிற்சியையும் இகழ்பவர்கள் இரங்கத்தக்கவர்கள். அவர்களது நம்பிக்கை வீணானது, அவர்கள் உழைப்பு வெறுமையானது, அவர்களின் செயல்கள் பயனற்றவை. அவர்களுடைய மனைவியர் அறிவற்றவர்கள், அவர்களின் பிள்ளைகள் தீயவர்கள், அவர்களுடைய வழிமரபினர் சபிக்கப்பட்டவர்கள். தூய்மை இழக்காத தவறான உடலுறவு கொள்ளாத மலடி பேறு பெற்றவர். மனிதரை கடவுள் சந்திக்க வரும்போது அப்பெண் கனி தருவார். நெறிக்கட்ட செயல்களை செய்யாத, ஆண்டவருக்கு எதிராக தீயவற்றை திட்டமிடாத அன்னகர்களும் பேறு பெற்றோர். அவர்களது பற்றுறுதிக்கு சிறப்பு கைமாறு வழங்கப்படும். ஆண்டவரின் கோவிலில் அவர்களுக்கு இனிமை மிக்க பங்கு அளிக்கப்படும். நல்ல உழைப்பின் பயன் புகழ்ச்சிக்குரியது. அறிவுத்திறனின் ஆணிவேர் அசைவுறாதது. விபச்சாரிகளின் மக்கள் முதிர்ச்சி அடைய மாட்டார்கள். தவறான உடல் உறவால் பிறப்பவர்கள் வேரோடு அழிவார்கள். அவர்கள் நீண்ட நாள் வாழ்ந்தாலும் அவர்களை யாரும் பொருட்படுத்த மாட்டார்கள். முதுமையின் இறுதிக்கட்டத்திலும் அவர்கள் மதிப்பு பெற மாட்டார்கள். அவர்கள் இளமையில் இறந்தால் அவர்களுக்கு நம்பிக்கை இராது. தீர்ப்பு நாளில் ஆறுதல் கிடைக்காது. நேர்மையற்ற தலைமுறையின் முடிவு மிக கொடியது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.